அதிர்ஷ்டம் நியூஸுக்கு வரவேற்கிறோம். இன்னைக்கு காலையில கரூரில் அஜய் ரோஷ்தகி வந்து இறங்கிட்டாரு. டிமுகேவுக்கு 7:30 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. செந்தில் பாலாஜியை எப்ப விசாரிக்க போறாங்க அப்படிங்கிறது தான் இன்னைக்கு ஒரு பெரிய விவாத பொருளா ஆயிடுச்சு. ஏங்க, பூசி ஆனந்தும் ஆதாப் ஊர்ஜினாவும் போயி இதுக்கெல்லாம் காரணம் அந்த ரூபாய் 10 தான். அவரை விசாரிங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால எப்ப வேணாலும் செந்தில் பாலாஜிய கூப்பிடலாம். இது மட்டுமா? அஜய் ரோஷ்தகி போட்ட உடனே அவருக்கு ஒரு நோடல் ஆபீசரை கொடுங்க அப்படின்னு அவர் கேட்டாரு. அதக்கூட காலதாமதமாதான் தமிழக அரசு கொடுத்தது. அதனால அஜய் ரோஷ்தகி இவங்க மேல கோவமா இருக்காரு. இதையும் தாண்டி இன்னைக்கு காவல்துறை ஏடிஜிபி ஒரு பேச்சு, டிஎஸ்பி ஒரு பேச்சு, முதலமைச்சர் ஒரு பேச்சு, அமுதா ஐஏஎஸ் ஒரு பேச்சு, செந்தில் பாலாஜி ஒரு பேச்சு, இப்படி பலவிதமான வீடியோக்களை இவங்க எல்லாம் வெளியிட்டாங்க. இவங்க எல்லாரையும் விசாரணை வளையத்தில் கொண்டு வரப் போறாங்களாம். 2 நாளைக்கு முன்னாடி, அதாவது 25 ஆம் தேதி சிபிஐ 2 விதமான அறிக்கையை அஜய் ரோஷ்தகிட்ட கொடுக்கிறதா தகவல். அதுல அரசாங்கத்தினுடைய தோல்வி, காவல்துறை மெத்தனம் அப்படிங்கிற மாதிரி விஷயம் வந்திருக்காங்க. இது இன்னைக்கு டிமுகேவுக்கு இடியை இறக்கியிருக்கிறாங்க. செந்தில் பாலாஜி அப்ப வந்து ஜெயில்ல தான் போவாண்டா அப்படிங்கிற விவாதம் இன்னைக்கு பெரிய அளவுக்கு எழுவுது. ஒரு பக்கம் டி ஆபீஸ்ல போய் இன்னைக்கு கையெழுத்து போடணும். அப்ப நாளைக்கு இவரை வந்து அஜய் ரோஷ்தகி விசாரிச்சாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. அப்ப டிமுகே 200 ஐ வெல்வோம் அப்படிங்கிறாங்க. போற போக்க பார்த்தா டெபாசிட் வாங்குவாங்களாங்கிறதே சந்தேகம் போலகுது. இன்னைக்கு அஜய் ரோஷ்தகி வந்துட்டு, ஏங்க நீங்க எல்லாரும் சேர்ந்து என்ட்ரி கொடுத்தீங்க அப்படின்னு கேட்டா இவங்க என்ன பதில் சொல்ல போறாங்க? அது மட்டும் இல்லாம எப்படி மருத்துவர்கள் வந்தாங்க, எப்படி அன்பில் மகேஷ் அவர்கள் சிரிச்சார்ல, அவரை கூப்பிட்டு கேள்வி கேட்க போறாங்க. நக்கீரன் கோபால் வீடியோ போட்டார்ல, அவரை கூப்பிட்டு கேள்வி கேட்க போறாங்க. அப்படின்னு வரக்கூடிய செய்தியினால நிறைய பேரு செல்போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வரக்கூடிய தகவல். இது எல்லாம் வச்சு பார்க்கும்போது டிமுகேவுக்கு 7:30 ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. இந்த விஷயத்துல உங்க கருத்தை நாங்க எதிர்பார்க்கிறோம். நன்றி, வணக்கம். வேறு ஏதேனும் ஆடியோவை மொழிபெயர்க்க அல்லது எழுத்து வடிவில் மாற்ற வேண்டுமா?